மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க சிறப்பு முகாம் நடைபெறுவதாக பரவிய தகவலால் பல்வேறு மாவட்டங்களில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெண்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். இந்த தகவலானது எப்படி பரவியது, மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவலுக்கு? தமிழக அரசால மகளிருக்கான ஒரு உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகை என்ற பெயர்ல மாதம் ரூபாய் 1000 வங்கி கணக்குல வரவைக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 1 கோடிக்கும் மேலான மகளிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் வங்கி கணக்குகள்ல பணம் வரவைக்கப்பட்ட நிலையில தேர்தல் முடிந்து, அதாவது விண்ணப்பிக்காதவர்கள், நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினுடையவர்கள் என பலரும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என ஒரு தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வருகிறது. இதற்காக சிறப்பு முகாம்கள் இன்று, அதாவது 16, 17, 18 ஆகிய தேதிகளில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடைபெறுவதாகவும் அந்த சமூக வலைதளங்கள்ல கருத்துக்கள் பரவி வந்தது. இந்த நிலையில இதற்கு மறுப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. இதுபோல மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. இருந்தாலும் பொதுமக்கள் அதனை ஏற்காமல் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதே போல விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கோட்டாட்சியர் அலுவலகங்கள்ல காலை முதலே அதிக அளவுல குவிய தொடங்கினார்கள். நெல்லை மாவட்ட ஆட்சியரை பொறுத்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய கோட்டாட்சியர் அலுவலகத்துல ஒரு 100 பெண்கள் காலை முதலே இருந்தார்கள். இன்றைய தினம் விடுமுறை என்ற போதிலும் பொதுமக்கள் அதிக அளவுல குவிந்தனால அதிகாரிகள் நேரடியாக அவங்களிடம் இது போன்ற எந்த ஒரு விண்ணப்பமும் பெறப்படவில்லை என்ற நேரடியாக அந்த விளக்கத்தை அளித்தாலும் அதனை ஏற்க மறுத்து அதிகாரிகளோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து அவர்களிடம் மனு, அதாவது ஒவ்வொரு நபருடைய பெயர் போட்டு தனியாக ஒரு மனு எழுதி வாங்கி கொண்டு அவர்களை அங்கிருந்து காவல்துறை மூலம் அப்புறப்படுத்தினார்கள். இதனால பொதுமக்களுக்கும் காவல்துறையினர் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இது போன்ற தகவல்கள், தவறான தகவல்கள் தமிழக அரசின் திட்டங்கள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரப்பினார் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழக அரசு சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள்ல மகளிர் உரிமை தொகை கேட்டு பல பெண்கள் நீண்ட வரிசையில காத்திருந்தும் அவர்கள் தங்களது மனுக்களை அளிக்கக்கூடிய நிலைதான் தற்போது நிலவி வருகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.